கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அன்பான உடன் விசுவாசிகளே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த குளிர்ச்சியான இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த ஊழியத்திற்காக உங்களை அன்போடு அழைக்கிறோம். உமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, படைத்தவரே, எங்களை பராமரிக்கிறவரே, காக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஜீவனோடு எங்களை எழுப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன இரவில் நல்ல மழையை ஆண்டவரே தந்து வருகிறேன். தொடர்ந்து இப்படி விவசாயம் ஆண்டவர் செழிக்கும்படியாக நினைத்தார். ஆண்டவர் இந்த நாளிலும் இறை வார்த்தையின் வழியாக எங்களுடைய மனதை நிரப்பியருளும். வாழ்வு இதனாலே செழிக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலே இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும். இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். காலை வேளையிலும் உடைய கிருபை, உடைய பிரசன்னம் ஆண்டவர் எங்களோடு கொடுத்து எங்க இருக்கட்டும். அடியார்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் ஆண்டவரை நாம் துதிக்கும்படியாக 306வது பாடலாக ஒரு மருந்தரும் குரு மருந்த என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 306வது பாடல் நம்முடைய பாமாலை புத்தகத்தில். நான் கண்டேனே ஒரு மருந்தர் ஒரு மருந்தே, கும்பரத்தில் நான் கண்டேனே. அருள் மருந்தோடன் ஆனந்த மருந்து, ஆதியற்றானாய் முளைத்த மருந்து. அருள் மருந்தோடன் ஆனந்த மருந்து, ஆதியற்றானாய் முளைத்த மருந்து. வரும் வினைகளை மாற்றும் மருந்து, வறுமையுள்ளோர்க்கே வாய்த்த மருந்து. ஒரு மருந்தர் ஒரு மருந்தே, கும்பரத்தில் நான் கண்டேனே. சிங்காரவனத்தில் செழித்த மருந்து, ஜீவகானி மீதில் அடர்ந்த மருந்து. சிங்காரவனத்தில் செழித்த மருந்து, ஜீவகானி மீதில் அடர்ந்த மருந்து. மங்கையேவை பாவம் மாற்றும் மருந்து, வல்ல சர்வ விஷம் மாய்த்த மருந்து. ஒரு மருந்தர் ஒரு மருந்தே, கும்பரத்தில் நான் கண்டேனே. மோசே முதல் முன்னோர் காணா மருந்து, மோட்சமாகிமையை காட்டும் மருந்து. மோசே முதல் முன்னோர் காணா மருந்து, மோட்சமாகிமையை காட்டும் மருந்து. தேசத்தோர் பீடியை தீர்த்த மருந்து, தீர்க்கதரிசிகள் செப்பிய மருந்து. ஒரு மருந்தர் ஒரு மருந்தே, கும்பரத்தில் நான் கண்டேனே. தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து, செவிடு குருடுமை தின்ற மருந்து.
தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து, சேவீடு குருடுமை தின்ற மருந்து, மானாதிருத்துவ மான மருந்து, மனுவாய் உலகேனு வந்த மருந்து, ஒரு மருந்தரு ஒரு மருந்தே கும்பரத்தில் நான் கண்டேனே. செத்தோருயிர்ப்பே எழுந்த மருந்து, ஜீவந்தவரா தாருளும் மருந்து, செத்தோருயிர்ப்பே எழுந்த மருந்து, ஜீவந்தவரா தாருளும் மருந்து, பக்தரை சுத்திகரித்திடும் மருந்து, பரம வாழ்வீன சேர்க்கும் மருந்து, ஒரு மருந்தரும் ஒரு மருந்தே கும்பரத்தில் நான் கண்டேனே. ஒரு மருந்தரும் ஒரு மருந்தே கும்பரத்தில் நான் கண்டேனே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது தொடக்க நூலாகிய ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த பகுதியில் ஆபிரகாமுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை, அதே நேரத்தில் அந்த விருத்த சேதனத்தை பற்றிய செய்தி இதில் அடங்கியிருக்கிறது. த கவனன்ட் ஆஃப் சர்க்கம்சிஷன். த கவனன்ட் ஆஃப் சர்க்கம்சிஷன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களித்த பிறகு, நான் உனக்கு பிள்ளை தருவேன் என்று சொன்ன பிறகு ஏறக்குறைய 25 வருடங்கள் காத்திருக்கிறார். குழந்தையே இல்லை. அதனால தான் நேற்று பார்த்தோம், சாராள் ஆகாரை கொடுத்து அவன் வழியாக இஸ்மவேலை பெற்றெடுக்கும்படியாக செய்கிறார். அது ஆண்டவருடைய பார்வையில் தவறு. நமக்கும் அது ஒரு தவறான முன்மாதிரியாக இருக்கிறது. ஏன்னா கடவுள் சொன்ன பிறகு நம்ம சந்தேகப்படாமல் காத்திருக்க வேண்டும். அவங்க அதை செய்யலை. அதுக்கப்புறம் 99 வயதில் கடவுள் ஆபிரகாமை சந்தித்து சொல்கிறாரு, உனக்கு குழந்தை பிறக்க போதுப்பா, கேர்ஃபுல்லாக இரு, நீ எச்சரிக்கையாக இரு, உடன்படிக்கை கூட செய்து கொள் அப்படின்னு சொல்கிறார். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு என்று அழைக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாம் வல்ல இறைவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். The God is God of all possible. The God of possible. He is not impossible. He is the possible God அப்படின்றார். இப்போ உனக்கும் எனக்கும் இடையே ஓர் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன், உன்னை மிக மிக பெருகச் செய்வேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். ஆண்டவர் கொடுக்கிற உடன்படிக்கை என்ன? எல்லா நாடுகளுக்கும் நீ தந்தை ஆவாய். அதனால்தான் அவர்களுடைய பேர் ஆபிரகாம். ஆபிரகாம் அப்படின்றது ஆபிரகாம் அப்படின்னு மாறுச்சு. ஆபிராம் என்றால் ஒரு சாதாரண பேர். ஆபிரகாம் என்று சொன்னால் the father of the nations. The father of the nations. நாடுகளுக்கெல்லாம் தேசங்களுக்கெல்லாம் தந்தை என்று அழைக்கப்படுவா என்று சொல்றார். இப்போ மிக பெருமளவில் உன்னை பழுக செய்வேன், உன்னை நான் மூதாதையாக்குகிறேன், உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். நாடுகளை ஆபிரகாம் இடத்திலிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் சொல்றாரு. ஆபிரகாம் இடத்திலிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள். ஏன்னா இவருடைய வம்சத்துல தான் சவுல் ராஜா, அதுக்கப்புறம் தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபயாம், ஜெரோபயாம், அப்படியே தோன்றி ஏறக்குறைய 40 அரசர்கள் இஸ்ரவேலை அரசாண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம்.
உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருடன் என்றுமுள்ள உடன்படிக்கை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாய் இருப்பேன். அதாவது ஆபிரகாமோடு நின்றதில் தொடர்ச்சியாக கடவுள் ஆபிரகாமும் செய்த உடன்படிக்கை அவருடைய வழி மரபினர், உடைய பிள்ளைகள், உடைய மக்கள் இல்லையா, எல்லாருக்கும் அவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் உனக்கு நான் கொடுப்பேன். உரிமை சொத்தாக உனக்கு பின் வழி மரபினரும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அதாவது தேசங்களை கொடுப்பேன்றாரு. உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள், உன்னிலிருந்து நாடுகளை உருவாக்குவேன். அது மட்டும் இல்லை, இப்போ ஆபிரகாம் குடியிருக்கிற அந்த கானான் தேசத்தையே உனக்கு உரிமை சொத்தாக கொடுப்பேன். அது நீ மட்டும் இல்லை, நீயே உன் பிள்ளை உன் பிள்ளை உன் பிள்ளை அப்படியே பாரம்பரியமாக அதை அனுபவிப்பார்கள் என்று சொல்றார். அல்லேலூயா. கடவுள் வாக்குறுதியை கொடுத்தா அதில் அவர் நிலை நிற்பார். நாம் தான் மாறி போகிறதா சொல்றாருங்க. மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா, நான் உன்னை இவ்வளோ ஆசீர்வதிக்கிறேன் இல்லையா, அதுக்கு நான் உங்ககிட்ட கேட்குற ஒன்று, உன் உடன்படிக்கையை நீ கைப்பற்றுவா. யூ ஷுட் ஒபே த வேர்ட் ஆஃப் காட். யூ ஷுட் கீப் த கவனன்ட் ரிலேஷன்ஷிப். கவனன்ட் அப்படின்னா என்னன்னாக்கா, ரெண்டு பேருக்குள்ள செய்து கொள்ளுகிற உடன்பாடு. திருமணத்தையும் ஒரு கவனன்ட் நம்ம சொல்ல முடியும். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதான் கவனன்ட். அதை கடைசி வரையும் காப்பாற்றணும். மரணம் நம்மை பிரிக்கும் அளவு வரையில் காப்பாற்ற வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்ற, நீ தொடர்ந்து நீ அந்த கவனன்ட்டை காப்பாற்றணும்பா, உடன்படிக்கை காப்பாற்றணும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களுக்குள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். அதாவது உடன்படிக்கை வார்த்தையில சொல்லிட்டாரு, அது வெளியரங்கமா காண்பிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக உடலில் நீ விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், நுனித்தோலை வெட்ட வேண்டும். அதுதான் இதனுடைய அர்த்தமே. அப்போ தலைமுறையாக 8 நாள் ஆன உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரபை சாராமல் வேற்றினத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்யணும். உன் குழந்தையா இருந்தாலும் சரி, குழந்தை இல்லைன்னு சொல்லி நீ வெளியே வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதுக்கு அப்படியே செய்யணும். உன் வீட்டில் பிறந்த குழந்தை இருந்தாலும் அப்படிதான் செய்யணும். இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் என்றும் உள்ள உடன்படிக்கையாக இருக்கும். தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண் மகனும் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விலக்கப்படுவான் என்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. எந்த விருத்த சேதனத்தை செய்யலைன்னா நான் என்னுடைய உறவிலிருந்து விலக்கிடுவேன், அவனே தானாக விலகி நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அது செய்யணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபாலோ அப்படின்றார். பின்பு கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவியை சாரா என்று அழைக்காது. சாரானா அது வெறும் சாரா ஒரு பெயர். இனி சாரா என்பதே அவள் பெயர். தூய தமிழில் சாரா, நம்ம மோனகன் பைபிளில் சாராள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பார் என்றார். அதே தான் ஆபிரகாம் என்ன சொன்னாரோ அதே தான் இவளுக்கும் சொல்றார். ஆபிரகாம் தாழ் பணிந்து வணங்கி நகைத்து சிரிக்கிறார். முதல்ல கடவுளை சந்தேகப்பட்டவரே ஆபிரகாம் தான். அப்புறமா தான் யார் சந்தேகப்பட்ட? சாரா. கடவுளர்கள் வரும்போது அவர் சந்தேகப்படுறார். 18ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும், 90 வயது சாராவா குழந்தை பெறப்போகிறார் என்று தமக்குள் சொல்லி கொண்டார். 100 years, a centenary man, a centenary man of centenary. இவ்வளோ யாருக்குரிய சென்டினரி தான் 90 வயசுன்றது. 100 வயது தாத்தா கிழவன் ஆயிட்டுக்கிறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. 90 வயது எல்லாம் செத்து போயிட்டு, உடல்ல அந்த
பெண்களுக்கு இருக்கின்ற அந்த வழிபாடுன்னு சொல்லுவாங்க, அந்த பீரியட்ஸ் எல்லாம் நின்று போயிற்று. அது இருந்தால்தானே குழந்தை பிறக்கும், எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் இதை சொல்றது யாருன்னு அவர் மறந்துட்டார். கடவுள்ன்றதை மறந்துட்டு கடவுளுடைய பலத்தை பார்க்காம, கடவுளுடைய பாசிபிள் திங்ஸை பார்க்காம, he saw only he himself, he saw his weakness, தன்னுடைய பலவீனத்தை பார்க்கின்றார். நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன், இவ்வளோ பெருசாக இருக்குதே இல்லையா. பல காரியங்களை குறித்து நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். உதாரணமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும்போது நிறைய செலவாகும், எப்படி இந்த பணம் கிடைக்குன்னு யோசிப்போம். கடவுள் வழி நடத்துவார். நமக்கு தேவையானது விசுவாசம் தான் இல்லையா. அந்த விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட நம்ம வர முடியாது. இங்கே ஆபிரகாம் விசுவாசிக்காம அவர் சொல்றாரு, எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, சாராவுக்கு 90 வயசு ஆயிடுச்சு, நான் எப்படி அவங்க பெற்று எடுக்க முடியும் என்று சிரித்து முதல்ல சிரிக்கிறது ஆபிரகாம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் கடவுளிடம் திருமுன் இஸ்மவேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். அதாவது இஸ்மவேலே எனக்கு வாரிசா இருக்கிறானே அவளே போதும், ஆகாரு 75 வயசுல 85 வயசுல நான் பெற்றெடுத்திருக்கிறேனே போதும் அப்படின்னு சொல்றார். அப்போ கடவுள் அவரிடம் அப்படி என்று உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள் அப்படி என்று அதான் சொல்ற. அப்படி இல்லைப்பா, சாராவும் உனக்கு ஒரு மகனை பெற்றுக் கொடுவான், அவன் தான் உனக்கு மகனா இருப்பான், அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய், அவனுடனும் அவனுக்கு பின் வரும் அவன் வழி மரபினருடன் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். அதாவது இஸ்மவேலுக்கு பற்றி பேசவே இல்லை ஆண்டவர், ஏன்னா அவன் தப்பாக பிறந்தவன் இல்லையா. இவங்களுடைய உறவில் பிறந்தவன், இவங்களுடைய ஆலோசனையில் பிறந்தவன், கடவுளுடைய ஆலோசனை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு இஸ்மவேலுன்ற பேர் அவர் சொல்லவே இல்லை. அப்புறமா தான் சொல்றாரு ஈசாக்கு தான் உனக்கு பிள்ளை, ஈசாக்கு தான் உனக்கு பிள்ளை முதல்ல சொல்லிட்டார். ஈசாக்கு என்று சொன்னால் நகைப்பு சிரிப்பு என்று பேர் இல்லையா. அவங்களோட தான் நான் உடன்படிக்கை நிலைநாட்டுவேன். இஸ்மவேலை பற்றி அவன் வேண்டுதலை நான் கேட்டேன், அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிகப்பெரிய அளவில் பழக செய்வேன், 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான், அவனிடம் இருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். உடனே சொல்ல அடுத்த வருஷத்துல குழந்தை பிறக்கும்பா அவனுக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாதுன்றார். அவரோடு பேசி முடித்த பின் கடவுள் ஆபிரகாமை விட்டு சென்றார். பின் ஆபிரகாம் தம் மகன் இஸ்மவேலுக்கும் தம் வீட்டில் பிறந்த எல்லாருக்கும் தாம் விலைக்கு வாங்கிய எல்லாருக்கும், அதாவது தம் வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளிலே அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்தார். ஆபிரகாமுக்கு அவர் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வயது 99. அவர் மகன் இஸ்மவேலுக்கு அவன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்த பொழுது அவனுக்கு வயது 13. ஆபிரகாமுக்கும் அவர் மகன் இஸ்மவேலுக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அவருக்கு செய்யப்பட்டது போல அவர் வீட்டில் பிறந்தவர்கள், வேற்றினத்தாடமிருந்து விலைக்கு வாங்கினவர்கள் ஆகிய எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம இதை பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை விருத்த சேதனம். இன்னொன்று, நான் உனக்கு கண்டிப்பாக ஈசாக்க தருவேன்பா அப்படின்றார். இப்போ ஆபிரகாம் சந்தேகப்படுறாரு, ஆனால் கடவுள் சொல்கிறாரு நான் தருவேன், நான் சொன்னேன்னா தருவேன், அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாது. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது த கவனன்ட் ஆஃப் சர்க்கம்சிஷன். ஆதியாகமம் 17:1 தான் நம்ம பார்க்குறோம். When Abraham was 99 years old, the Lord appeared to him and said, I am God Almighty. Walk before me faithfully and be blameless. எனக்கு முன்பாக உத்தமனாக நடந்து குற்றமற்றவனாக இருந்தார். God's covenant with Abraham, God's appearance to Abraham and the establishment of the covenant. A covenant promise of God to make Abraham the father of many nations. The sign of circumcision is the sign of the covenant, the importance of obedience to God's commands. The name change Abraham to Abraham. The Abraham and its significance. Sarai to Sarah. Sarai name to Sarah. The possible themes is covenant relationship, exploring the theme of God's covenant relationship with his people. Faithfulness and obedience, the importance of faithfulness and obedience to God's commands. God's sovereignty and faithfulness to fulfill his promises. இதுதான் ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருந்து சில வசனங்களை பார்க்கும்போது ஆதியாகமம் 15:1-6
கடவுள் செய்த உடன்படிக்கை முதல்ல பார்க்குறோம். லேவியராகம் 12:3 பார்க்குறோம். நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் மோசேயாக பின்பற்ற வேண்டும். யாத்திராகவும் 4:24-26 மோசேக்கும் அந்த விருத்த சேதனை செய்யப்பட்டது பார்க்குறோம். ரோமர் 4:9-12 பவுலடிகளார் ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் விருத்த சேதனத்தை பற்றியும் பேசுகிறாரு. கலாத்தியர் 3:6-9 பார்க்குறோம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபெய்த் அண்ட் சர்க்கம்சிஷன், விசுவாசத்தை பற்றியும் விருத்த சேதனத்தை பற்றியும் பார்க்குறோம். பிலிப்பியர் 3:2-3 பவுல் சொல்கிறாரு, ஃபிசிக்கல் சர்க்கம்சிஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைப்பா அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார். அப்போது கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப், ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சர்க்கம்சிஷன். முக்கியமாக இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது சர்க்கம்சிஷன் இன் த ஹார்ட். அதான் முக்கியமானது. எம்பசைசிங் எ ஹார்ட் தட் இஸ் டிவோட்டட் டு காட். நம்முடைய இருதயம் கடவுளுக்கு பக்கத்தில் அருகில் இருக்க வேண்டும். ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ஒபீடியன்ஸ், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இதுதான் இன்றைய நாளுடைய செய்தியாக நாம் புரிந்து கொள்வோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். அதனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. காலங்கள் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து காத்திருந்து ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட தூய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் ஆண்டவர் அநேக மக்களுக்கு அறிவித்திருக்கிறோம். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை சாதாரண உடன்படிக்கை இல்லை, விருத்த சேதனம். அதே நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நான் உடைய கடவுளாக இருக்கிறேன், கடைசி வரையில் இதை பின்பற்றுவதற்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை செய்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார். ஆண்டவரே, அதே போல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கிற பிள்ளை உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், அவனிலிருந்து ராஜாக்கள் தேசங்கள் எல்லாம் தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய பெயர், சாராயினுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி ஆசீர்வாதமாய் ஆண்டவரை நாங்கள் வாழ கிருபை தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதி ராஜ். குறிப்பாக என்னுடைய அன்பான உலக நாடுகளில் வசித்து வருகிற தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் ஆபத்தில் அவன் எல்லாம் நீ காப்பாற்ற. ஆண்டவர் நிறைய மழையினால, அதீத மழை, போர்கள், ஆண்டவரே உக்ரைன் ரஷ்யா போர் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஹமாஸ், ஆண்டவரே இஸ்ரேல் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. பல இடங்களில் காட்டுத்தீ, பல இடங்களில் அதீத மழை. தமிழ்நாட்டில் கூட ஆண்டவர், இந்தியாவில் கூட நிறைய மழை இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவ்வளோ சூழ்நிலைகளை காப்பாற்றலும் ஆண்டவரே, தேவையான மழையை எங்களுக்கு தர வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே, என்னுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெஸ்தா மருத்துவமனை, என்னுடைய ஆண்டவரே கண்கடை இறையல் கல்லூரி, பேராசிரியர்கள், மாணாக்கள் ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்தருளும். இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஆட்சி செய்கிற தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்காக ஜபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தார். உலக நாடுகளையும் அமைதி சமாதானத்தை தார். இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்புக்குரிய அன்பர் சாரியம், ஆண்டவர் ஏஞ்சக்காவே, அன்பான பிள்ளைகள், மாத்தால் மறையலையும் ரத்த கோட்டுகளை மறைத்துக்கொள்ளும், காத்தருளும். ஆண்டவருடைய அன்புக்குரிய சாகுசாரியும் டீச்சர் ஆசீர்வாதம் இசைவழி பயணத்தில் எங்களோடு கூட பயணிக்கிறாங்க. ராஜா, நன்றி சுவாமி. அடியனை எடுத்து பயன்படுத்தும், தேவைகளை சந்தியும், பலவீனங்களை மாற்றும். குறிப்பாக அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சரம் திருச்சபையில் குடும்பங்களை, பொறுப்பாளர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பாப்பனப்பள்ளி சபை கட்டுமான பணிகள் தேவையான உதவிகளை இந்த செய்யும். இந்த நேரத்தில் பலவீனமாக இருக்கிற 1000 பெருமக்களுக்காக, ஆண்டவரை சபையாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் தேவன் கண்ணோக்கி பார், பரிபூர்ண சுகத்தை தந்து வழிநடத்தி இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லாருடைய இல்லங்களில் உள்ளங்களில் அமைதி சமாதானத்தை தந்து வழிநடத்தும். இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகின்ற யாவரையும் ஆசீர்வாதி. குறிப்பாக மறைந்த என்னுடைய உத்தமசீலன் ஐயா, ஆண்டவரே துத்திப்பட்டை சேர்ந்தவர், மிக வைராக்கியமான ஒரு ஊழியக்கார். அவருடைய அன்பு மகள் ஜெயபிரபா, அவருடைய கணவர் சுரேஷ் அவர்களே அன்பு நினைவுகிறோம். கஸ்பா பகுதியில் வாழ்நாள் 2 பேரும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈவாய் கொடுத்த அன்பு பிள்ளைகள், ஆண்டவர் மேடி, சாண்டி ஜபிக்கிறோம். ட்வின்ஸ் ஆக நீங்கள் தந்திருக்கிறீர். நேற்று தினத்தில் அந்த பிள்ளைகள் பிறந்தநாளை கண்டு 6வது பிறந்தநாளை கண்டு நன்றி செலுத்தினார்கள். நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர்ந்து வரட்டும். நாள் ஒரு மேனி பொழுது ரெண்டுமாக ஆண்டவரை கடவுளுடைய இரக்கத்தினாலும் கிருபையினால் மனித தயவினாலும் வளர்ந்து இயேசுவை போல மக்கள் ஆண்டவர் கீழ்ப்படிந்து வாழ கிருபை தார். உங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும். எந்த ஆபத்தும் விபத்து நாசுமாசம் மணிக்கொள்ளாதபடி பிள்ளைகளை பாதுகாத்தரல வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். ஜெயபிரபாவையும் சுரேஷையும் ஆசீர்வதிங்க. அவங்க செய்கின்ற பணிகள் ஆண்டவரே, இது ஆசிரியர் பணிகள் நன்றாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். சாட்சியாய் வாழட்டும். இன்னும் அதே போல யாரெல்லாம்
பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் இந்த நாளிலே கண்டு நன்றி செலுத்துகிறார்களோ எல்லாரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறான். அடியனை வல்லமையாக தேவன் எடுத்து பயன்படுத்த இந்த நாளிலே ஆண்டவர் நடக்க போகிற ஆண்டவரை ஊழியங்கள் ஆராதனைகள் எல்லாவற்றையும் காத்தரலும், மழையிலிருந்து ஆண்டவரை பாதுகாத்தரலும், நிறைய மழையை தந்து எங்களை வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளில் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.